சார், சுவாமி கூட நீங்கள் இருந்ததில் போலீஸ்கிட்டலாம் அடி வாங்கியிருக்கீங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்லாம் ஆகிட்டு போயிருக்காங்க. சாமி உங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்த சொல்லுங்கள். 1979 28 செப்டம்பர் ராத்திரி 12 மணிக்கு மேலே பாத்திர கடையில் நான், பெருமாள், ஜெயராமன், தபோவன ஜெயராமன், கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் ஜெயராமன் 3 பேரும் அங்கே பாத்திர கடையில் படுத்திருக்கோம். அன்னைக்கு சாமி சிவகாசி நாடாரில் யாரே வந்திருக்காங்கன்னு சிவகாசி நாடாரில் சாமி இருக்கார், இங்கே இல்லை. அன்னைக்கு பார்த்து 12 மணிக்கு ஒரு போலீஸ்காரர் வந்தார். நல்ல ஆள், நல்ல டாலாக இருப்பார், நல்ல பெரிய மீசெல்லாம் பெருசாக வச்சுருப்பார். அவர் கூட வந்தவர் வேறு ஒரு ஆள். அவர் அடிக்க வேணான்னு சொல்கிறார், கூட வராள். ஏய், நீ சும்மா இருப்பா, அவன் திருட்டு போய் தேடிட்டு வந்தீங்க, நம்மளை பார்த்து படுத்துருக்கான்னு விட்டாங்க ஒரு வதை. இங்கே விட்டான் ஒரு வதை இங்கே விட்டுட்டு இன்னொரு வதை இப்படி விட்டான். இந்த ஜாயிண்டில் இங்கே ஒரு வதை, இந்த ஜாயிண்டில் ஒரு வதை. ஏய் எந்திர, என்ன எங்கே தேடிட்டு வந்து என்ன வச்சுக்கிறேன், என்ன எத்தனை ஜுவலில் வச்சுக்கிறேன், எடு 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 எந்திர. நான் சாமி படத்தை எடுத்து அவன்கிட்ட பேசாத காமிக்கிறேன். ஏய், அழுகு சாமியார் படத்தை காட்டிட்டு அவன் விட்டுறாங்களா? ஏய் எந்திரு, ஸ்டேஷன் ஏடு எந்திரு. கையை பிடிச்சிக்கணும் அவரையே. அத்தால அடிக்கல, 2 அடி தான் கொடுத்தான், வாங்கிட்டேன். நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக கூட வந்தாலும் ஒன்றுமே பேசல, இருந்தாலும் ஒன்றும் பேசல, நல்ல ஆள் சொன்னால் கேட்க மாட்டார். கூட வந்துக்கிறார். ஜெயராமன் பின்னாடி எழுந்திரிச்சு, எங்க தொன் பரம்பூர் தெரியுங்கள, டிஎஸ்பி, அவர் கூட தெரியுங்க, எங்கள் சாமிகிட்டெல்லாம் வருவாருங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, பொன் பரமகரே வந்து இப்போ சொன்னால் கூட நான் இவனை விட முடியாது, ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு பெரிய ரூம் இது மாதிரி, அதில் ஏற்கனவே ஒரு 7 பேர் தராங்க. அது என்னையும் கொண்டு உள்ளே போட்டு, ஒன்றுக்கு வந்தால் போக முடியாது, எது வந்தாலும் போக முடியாது. அங்கே ஒன்றுக்கு வரவங்களாம் அங்கேயே விட்டு அடிக்கிறான். இதெல்லாம் அப்படி இருக்கலாமா? அந்த ரூம்லேயே விட்டு அடிக்கிறான். என்ன பண்ணுவான், கதை கூட்டிகிட்டு போயாச்சு. வேறு வழியே இல்லை. விடிய உட்காந்து சாமி பேரை சொல்லின்னு இந்த வழி தாங்க முடியல. இந்த இடத்துல ஜாயிண்ட்டு, இந்த இடத்துல ஜாயிண்ட்டு, ரெண்டுமே ஒரே பக்கம். வழியோ வழி. இந்த வழியில் நான் எங்கே படுக்கிறது? படுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. விடிய உட்காந்துருந்து சாமி பேரை சொல்லிக்கின்னு அழுதுக்குன்னு, இந்த சாமியார்கிட்ட இருந்தால் நமக்கு இந்த கதை ஆகிடுது அப்படின்னு ஒரு கோபம். சாமிகிட்ட இருந்தே இப்படி ஆகிடுத்தேன். அப்போ இன்னும் அர்த்தம், இதெல்லாம் சாமி இந்த வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்னு ஒரே மனசுக்குள்ளே குழப்பிக்கின்னு படுத்துருந்தேன். தூக்கம்லாம் வரல. விடிகாலையில் 7 மணிக்கு போல் உதவி சப் இன்ஸ்பெக்டர், லோக்கல்காரர், ஐயரவர், ஐயமலை தெருவு தான், அவர் வந்து உட்காந்த உடனே, அப்போ இந்த டியூட்டி மாதிரி போன உடனே அவங்க வேறு ஒரு ஆள் இருந்தார். அவர் என்ன பண்ணார், இவர் நம்ம சாமி யோகிராம் சுரத்குமார் கிட்ட இருக்கிறவருங்க, இவரையும் ராத்திரி கூட்டின்னு வந்து இங்கெல்லாம் போட்டாங்க. அந்த ஆல்பாவும் ராத்திரிலாம் அழுதுனாரு. அவர் என்னை பார்க்கவே இல்லை, அசிஸ்டன்ஸ், நீங்கள் போங்க அப்படின்ட்டு. போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி இறங்கி, போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி காலி இடம் இருந்தது, இப்போல்லாம் இருக்காதுன்னு. அந்த காலி இடத்துல போய் ஒன்றுக்கு போயிட்டு நேராக தேரடி மண்டபத்துக்கு வந்தேன். வாசுதேவன் தான் அங்கே இருக்கான், புரியுதா? அதை சொல்லலை முதலே நான். வாசுதேவன் வந்தோன்னே, ஏய் போய் டீயை காப்பி வாங்கிட்டு வாடானா. அழகு அடிச்சுன்னு போய் வாங்கிட்டு வந்தான் பாவம். குடித்தேன். நான் இன்றைக்கி எனக்கு மனசு ரொம்ப சரியில்லை, ராத்திரியில் எதுவானால. ஜெயராமனுக்கு ரொம்ப சந்தோஷம், காலையிலேயே வந்துட்டேன்னு. அங்கே தான் இருக்கிற ஜெயராமன் பார்க்கல, சாமி பார்க்கத்தால இருக்கார். விடிஞ்சா 29 செப்டம்பரு அன்றைக்கி எனக்கு பிறந்த நாள். 28க்கு அடி வாங்கின்னு போகிறேன். 29 12க்கு மேலே 29 வந்துடுது இல்லையா, 28க்கு மேலே அன்றைக்கி பிறந்த நாள். எந்த வருஷம் இது? 1979 செப்டம்பர் 29 அடி வாங்கிட்டு வந்தேன். காப்பியை டீ வாங்கி கொடுத்தான். அவனுக்கு பாவம் இதுமாரி ஆயிடுச்சுன்னு ராத்திரி பயம், அந்த பயம் போவே இல்லை. காப்பி குடித்தேன். சரி நான் என்ன பண்ணுறேன், சிவகங்கை காலத்தில் அப்படியே போனேன். அந்த துணியோடு போய் நனைஞ்சேன். சிவகங்கை காலத்தை குளிச்சுட்டு அங்கேயே அண்ணாமலையார் ஒரு கும்பிடு போட்டு அப்படியே நேராக மலை சுற்றுற வழியாலே போய் மலையை சுற்றிக்கின்னு வந்தேன். அண்ணாமலை, அண்ணாமலை எல்லாம் பார்த்துன்னு வந்து துர்க்கம்மன் கோயில், அஷ்டலிங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து வர்றதுக்கு 2 மணியோ 2:30 மணி ஆகிடுது. கிளம்புற போது 7-8 மணி இருக்கும். நான் பொறுமையாக தானே வரேன், எங்கே வீட்டுக்கடை வெட்ட போகிறேன். பொறுமையாக வந்த உடனே, மாமா சாப்பிட்டீங்களாண்ணா? இல்லைடா சாப்பிடலடா. போய் முதல்ல சாப்பிட்டு வாங்கண்ணா. கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். அது வந்து சாமி இங்கே வரல. வெறும் ஜெயராமன் இருந்து பார்த்து சாமி வராதனால அவர் சிவகாசி நாடார் இருக்காருல, இங்கே யாருக்கும் தெரியாது எங்களுக்கும். பிறகு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் சிவகாசி நாடாரில் யாரோ வந்திருந்தாங்க, கூட வந்தாருன்னு.
ஜெயராமன் சாமி வராதுனால அவர் கிளம்பி போயிட்டார். டியூட்டிக்கு போகணும் இல்லையா. மலையை போய் எல்லாம் சுற்றிட்டு வந்தேன். மத்தியானம் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சுற்றி வர வெயில்ல செப்டம்பர் மாதம் சரியான வெயில் அந்த வருஷம். உட்காந்து இருந்துட்டு அப்புறம் போய் சாப்பிட்டு வந்தேன். அப்புறமா சாயங்காலம் 7-8 மணிக்கு சாமி வந்தார். அதுக்குள்ளே யாரோ சொல்லிட்டாங்க வந்த உடனே சாமிக்கிட்ட, இந்த மாதிரி ராத்திரி போலீஸ்காரங்க வந்தாங்க, ஜெகநாதா நல்லா அடிச்சிட்டாங்க, ஜெகநாதா ராத்திரிலேருந்து அழுதுன்ட்ருக்கார். ஜெகநாதா இங்கே வாங்கினார். எனக்கு வந்தது பாருக்கோ, உங்கள்கிட்ட இருந்து தான் எனக்கு இதெல்லாம் அடி வாங்கியிருக்கேன். நான் எல்லாத்தையும் அடியே வாங்கியிருப்பேன். எங்கள் வீட்டிலேருந்து அடி வாங்கியிருப்பேன், எங்கள் வீட்டிலேருந்து அடி வாங்கியிருக்க மாட்டேன். ஒரு நாள் தான் நடந்துன்னு ரொம்ப பயங்கரமான கோவம். அப்படின்னு வேகமாக வந்து சாமி இந்த மாதிரி வடக்க பார்த்து உட்காந்துருக்காரு அந்த தேரடி மண்டலத்தில் அந்த இதில் சாஞ்சிக்கணும். முன்னாடி உட்கார வச்சுட்டு எங்கே அடித்தாங்களா அதில் கேட்குறேன், எங்கே அடிச்சு எனக்கு கொல்ல கொதிக்குது. எங்கே அடித்தாங்களா, எப்படி அடித்தாங்களா, அவர் அப்படி இருப்பார், இவர் காட்ட முடியுமா அப்படின்னாரு. உடனே சாமிநாதன் இப்போ இருக்கார் இல்லையா, அவங்க வீட்டுக்காரம்மா காந்தி டெய்லி சாயங்காலம் டாலும் சப்பாத்தியும் கொண்டு வருவாங்க, பால் ஒரு 1/2 லிட்டர் கொண்டு வருவாங்க டெய்லி சாயங்காலம். அவங்க டியூட்டி முடிஞ்ச உடனே அந்த வந்த உடனே அந்த அம்மா வந்துடும். வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் பாடி இருந்தேன்னா அதேமாரி பாடலை நீ கற்றுக்கு அப்படின்னுவார். சாமிகிட்ட அந்த அம்மா பாடினாங்கன்னா, சரி இது என்ன இப்படி பாடுறீங்களா, அவர் பாடுற மாதிரி பாடவே இல்லையா அப்படின்னுவார். அந்த அம்மா டெய்லி வந்து என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கும். அதுவும் வந்து உட்காந்து கிடக்குது. இதுமாரி ஜெகநாதன் என்ன அந்த அம்மாவும் சாமிநாதன் சும்மா சொல்லக்கூடாது. அன்னையிலேருந்து வேலைக்கு ரொம்ப அவங்களும் வருத்தப்பட்டு வந்தாங்க. சாமி வந்த உடனே சாமி இந்தமாரி அந்த காந்தி கொண்டு வந்த மில்க அப்படின்னாரு. கொட்டாங்கச்சி நிறைய பெரிய கொட்டாங்கச்சி நிறையா ஊற்றுனாங்க, 1/2 லிட்டர் ஊற்றியாச்சு. ஜெகநாதா என்ன கிட்ட வாங்க சாமி இதுன்னு நான் அப்படி உட்காந்துக்கினேன், குடிங்க இதை. எனக்கு கோபமாக வருது, உங்கள்கிட்ட இருந்து அடி வாங்கினா பாலை வேற குடிக்கணுமா, நான் பாலை குடிக்கணுமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சின்னு கொடுத்தாரு. வாங்க குடிங்க, 10 தடவை 20 தடவை மேலே குடிங்கன்றார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பூரா பாலையும் குடித்தேன். அப்போ முடித்த உடனே அவரை கழுவு கூட இல்லை அப்படியே வச்சுக்கிட்டு, சரி அந்த ஆள் காட்ட முடியுமா ஜெகநாதா, காட்டுறேன் சாமி. நாளைக்கு வந்தாருனாலா பகலில் வந்தாக்கா என்கிட்ட காமினார். அதேமாரி மறாவது நாள் காலையில் அந்த வழியில் வர்றார் ஆள், லட்டியை வச்சுக்கின்னு இப்படி வர்றார். சாமி அதை வராது பாருங்க. சாமி இங்கேருந்து இறங்கினார், தேர்முண்டியிலேருந்து கீழே இறங்கினார். அந்த ஆள் இங்கேருந்து கோபுரம் பெரிய கோபுரம்கிட்ட வெள்ளம் போகிற வேலை வீட்டிலேருந்து பின்னாடியே அந்த ஆளையே பார்த்துது. பின்னாடியே சாமி ஏதோ பண்ணிக்கினே பின்னாடியே போகிறாரு. அவன் திரும்பி பார்த்துன்னு போகிறான். நாங்கள் இங்கே இருக்கிறோம்ல, திரும்பி பார்த்துன்னு போகிறான். பின்னாடியே போய் கோபுரம் தாண்டி போகிற வரலாம் விடவே இல்லை இந்த போலீஸ்காரர். ஜெகநாதன் ஆளை பார்த்தேன், நல்லா வாட்டச்சாட்டமாக இருக்காரு, மீஷெல்லாம் பெருசாக வச்சுக்கிறாரு. ஜெகநாதன் அவர் செஞ்சிருப்பார் இந்த மாதிரி வேலையை, அது அடிச்சிருப்பார். ரொம்ப ஆறுதல். அதுக்கு ஒரு கதை சொன்னார் சாமி. இங்கேருந்து சீதையை ராவணன் தூக்கி போயிட்டான். சீதையை தேடின்னு ஆஞ்சநேயர் போனார். ஆஞ்சநேயர் யாருக்காக போனார், ராமனுக்காக தான் போனார், வேற யாருக்கும் போகல. அங்கே போய் உடனே என்ன ஆச்சு, அவனை வாலில் தீ வச்சு கொடுத்துனாங்க. யாருக்காக போனார் ராமர், ஆஞ்சநேயர் யாருக்காக போனார், ராமருக்காக போனார். அங்கே போய் இனிமேல் நடந்தது. அப்போ அவர் என்ன பண்ணார், ராமருக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதுமாரி இந்த பிச்சைக்காரருக்காக தான் நீங்கள் நடந்தது, இந்த பிச்சைக்காரால் தான் உங்களுக்கு இப்படி நடந்தது, இந்தமாரி இந்த பிச்சைக்காரர்கள் தான் நடந்தது, ஏன் அப்பா அப்படி பண்ணாரு தெரியும். அவரும் வருத்தப்பட்டார். வேற என்ன வருத்தப்படாத, என்ன பண்ண முடியும், வழியாக வாங்கிக்க முடியும். இது வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் வரலாம் அப்படி வச்சுனே தான். இந்த கிராஸ் அடி ரெட்டியில் எப்படி அடிக்கிறாங்க பார்த்தியா, அதுக்குன்னே தான் ப்ராக்டிக்கல் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அடிக்கிறதுக்காக. ஆனால் நானும் அந்த ஆளை பார்த்தா மறைச்சின்னு தான் பார்ப்பேன். எப்பயாவது வழியில் போனார் வந்தாருன்னா மறைச்சி தான் பார்த்துப்பேன். சாமி எப்போ வந்தாலும் சரி பின்னாடியே போவார். அதுக்கப்புறம் தான் பொன் பரம்பூர் வரும்போது இந்த மாதிரி எங்கள் இருக்கிற ஆள் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி தான் அதுக்கப்புறமா தான் இங்கே இருக்கிற ஆள் தொல்லை